போராக இருக்கு. ஒரு காஃபியோ டீயோ போட்டு குடிக்கலாம். வீட்டில் யாருமே இல்லைனாலும் கடுப்பாக தான் இருக்கு. இந்த சாரும் இல்லை, அம்மா இல்லை, யாருமே இல்லை, சைலண்டாக இருக்கு. என்ன கிச்சன் க்ளீனாக இருக்கு. பால் பாக்கெட்டும் இல்லை போலையே. ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்காதான் பார்ப்போம். ஃப்ரிட்ஜுக்குள்ளேயும் பால் பாக்கெட் இல்லை. இப்போ என்ன பண்ணதுக்கு? தலைவலி வேற பயங்கரமாக இருக்குது. வெயிலில் போயிட்டு வந்து அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி ஒரு பால் பாக்கெட்டை வாங்கிட்டு வர சொல்லுவோம். ஆனால் அம்மா வரதுக்கு லேட் ஆகுமே. சரி, பக்கத்தில் தானே கடை இருக்குது, நாமளே போய் வாங்கிட்டு வந்துடலாம். இந்த சாருவாது வந்தால் அவகிட்ட சொல்லலாம். மத்தியானம் வரதான் காலேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரமாக வீட்டுக்கு வரல. எங்கே தான் சுற்றிட்டு இருக்காளோ தெரியல. ஹலோ சாரு, நீ எங்கே இருக்க? ஓ, இப்போ தான் காலேஜ்லேருந்து வந்துட்டுருக்கியா? ஒன்றும் இல்லை, நீ வீட்டுக்கிட்ட வந்துட்டேன்னா ஒரு பாக்கெட்டு பால் வாங்கிட்டு வர சொல்லலான்னு தான் கால் பண்ணேன். எனக்கு ரொம்ப தலைவலியாக இருக்குது. சரி பரவாயில்ல சாரு, நானே போய் வாங்கிக்கிடேன். ஆமாம், இங்கே பக்கத்தில் இருக்குல்ல கடை, அதிலே வாங்கிக்கிடேன். சரி. இக்கா, அண்ணா வருது. அந்த பிள்ளை ஜானு தானே? ஆமாட்டி, ஜானு தான் வர. இந்த பிள்ளை இந்நேரத்தில் எங்கே போகுது? வீட்டை விட்டு வெளியே வராத. ஆமாம், அதுதான் நானும் பார்த்துட்டு இருக்கேன். இருங்க கேட்டு பார்ப்போம் என்னன்ட்டு. என்னம்மா கல்யாண பொண்ணு? என்ன ஆண்டி? என்னம்மா கல்யாண பொண்ணு இந்த நேரத்தில் எங்கே போயிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை ஆண்டி, இங்கே இருக்கிற கடைக்கு தான் போகிறேன் பால் வாங்குறதுக்கு. அப்படியா? வெளியே எங்கேயும் போக மாட்டியே? அதான் இப்படி போகிறேன்னு கேட்டேன். வீட்டில் யாரும் இல்லையோ? ஆமாம், உங்கள் வீட்டுக்கு காலையிலே பால் கொண்டு வந்துடுவாங்களே. ஆமாம் ஆண்டி, வீட்டில் யாரும் இல்லை, அம்மா வெளியே போயிருக்காங்க. அதான் நான் போய் வாங்கலான்னு போகிறேன். ஓ அப்படியா? சரி சரி சரி, நான் வரேன் ஆண்டி. சரிம்மா, சரி பார்த்து போயிட்டு வா. ஏக்கா கேட்டீங்களா? வீட்டில் யாரும் இல்லையா? கல்யாணம் சொல்லி எதுவும் போயிருப்பாவெல்லாம் காணும். ஆனால் இந்த பிள்ளை பாவம் பத்தியாக்கா. பணக்கார வீட்டு பிள்ளை, பணக்கார வீட்டில் கல்யாணம் பண்ணி கொடுக்காவன்ற ஒரு தலகணமும் இல்லை. ஆமாம் ஆமாம், பாவெல்லாம் தான் பணக்கார வீட்டில் தான் கெட்டி கொடுக்காவ, பணக்கார வீட்டில் தான் பிறந்துச்சு. நம்ம ஏரியாவிலே இவங்க தான் கொஞ்சம் வசதியானவங்க. அவ சொல்லதை கேட்டியா? வீட்டில் யாரும் இல்லையா, எல்லாவளும் கல்யாணம் சொல்ல போயிருப்பாவ போல இருக்கு. ஏன் இத்தனை வருஷமா இந்த தெருவில் தானே இருக்காவ, ஃபஸ்ட்டு நம்ம கிட்ட எல்லாம் கல்யாணம் சொல்லலாம்ல. பணக்கார வீடாக பார்த்து எல்லார்கிட்டே சொல்லி முடிச்சிட்டு கல்யாணத்துக்கு ஒரு 2 நாள் முன்னாடி நம்ம வீட்டில எல்லாம் வந்து சொல்லுவாவ. சே ஈக்கா, உமாக்கா அப்படி கிடையாத, ரொம்ப நல்லவியெல்லாம் என்ன கேட்டாலும் சொல்லுவாவ. நின்று பாட்டில் சொல்லிட்டு தான் போவோம். இப்போ அந்த பிள்ளை போச்சுல அந்த மாதிரி. ஆமா ஆமா, பாவம் எல்லாம் தான். ஏடி நீயே யோசிச்சு பாரு, இந்த கல்யாணத்துக்கு ஒரு வாரம் தான் இருக்கு. நம்ம வீட்டில எல்லாம் வந்து கல்யாணம் கூப்பிட்டாவலாம், எல்லாரும் ஒரு மாசத்துக்கு முன்னாடியே கல்யாணம் கூப்பிட்டு முடிச்சிடும். இது அவங்க வெளியெல்லாம் கல்யாணம் கூப்பிட்டுருப்பாவ. நம்மளை தானே இங்கே இவ்வளோ இங்கே தானே இருப்பாளுவோ, நாம் போய் தலைக்கனால கூப்பிட்டாலும் சாப்பிட்றதுக்குன்னு எல்லாம் வரைஞ்சி கட்டிட்டு வரும்னு நினச்சி தானே நம்மளை கூப்பிடாம இருக்காவ. ஏக்கா நீங்கள் சொல்லதும் கரெக்டு தான். இன்னும் கல்யாணத்துக்கு ஒரு வாரம் தானே இருக்கு. ஆமாம், அதுக்கு தான் சொல்லுங்க, நம்மளெல்லாம் எப்போனாலும் வந்து கூப்பிடலான்னு நினச்சிட்டு இருக்காவ. நாமளாம் போக மாட்டேன், கல்யாணத்துக்கு ஒரு நாள் முன்னாடியெல்லாம் வந்து கூப்பிட்டா. ஆனால் அந்த அக்கா பாவம் தான் பார்த்துக்கிடுங்க. என்னத்த பாவம், நம்ம வீட்டுக்கிட்ட உள்ளவங்கள முதல்ல மதிக்கணும், அதுக்கப்புறம் தான் அடுத்தவங்கள போய் கல்யாணம் கூப்பிடணும். நம்மளையே இன்னும் மதிக்கலை. என்னைக்கு கூப்பிட்டாலும் நம்ம போவோன்ற ஒரு நினைப்பு அவங்களுக்குலாம். என்னமோ இன்னும் ஒரு 2 நாள் பார்ப்பேன், 2 நாள் என்னை வந்து கூப்பிட்டா போவேன், இல்லைன்னா போக மாட்டேன். அன்னைக்குன்னு பார்த்து எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடுவேன். ஏன் கல்யாணத்துக்கு வரலன்னா நம்ம கிட்ட வந்து கேட்கவா போறாவ? ஏக்கா பெரிய இடம், நல்லா இருக்கும் கல்யாணம், சாப்பாடெல்லாம் நல்லா சூப்பராக இருக்கும். கல்யாணம் முடிச்சு திருப்பி வரப்போ பையெல்லாம் கொடுப்பாவ, கிஃப்டெல்லாம் இருக்கும், பார்த்துக்கிடுங்க. இது ஆமாம் பத்தியா, கிஃப்டெல்லாம் கொடுப்பாவ பத்தியா திருப்பி வரப்போ. சரி அப்பன்னா போகலாம். சை, என்ன வெத்தலை இது, கடுக்கு கடுக்குலாம் இருக்கு. செம்மையாவே இல்லை இந்த பாக்கு. யாராவது இப்படி போனா ஒரு வெத்தலை பாக்கு வாங்கிட்டு வருவோன்னு பார்த்தா யாரையுமே காணுமே. யார் இது? ஐயோ, இனி எத்தனை பேர்கிட்ட பதில் சொல்லணும் தெரியலையே. ஒரு பால் பாக்கெட்டும் வாங்க போகிறதுக்கு இவ்வளோ பேர் கூப்பிட்டு கேட்குறாவ. எம்மாடி யாருமா அது? என்ன பாட்டி? ஏம்மா நீ இந்த உமாளுக்கா மகவா தானே? இப்போ இந்த கல்யாணம் நிச்சயமாக இருக்கிறது உனக்கா உன் அக்காளுக்கா? பாட்டி எனக்கு தான். இம்மா இந்த நேரத்தில் எங்கம்மா போகிற? நீ வெளியவே வரமாட்டிய? பாட்டி கடைக்கு வரைக்கும் போகிறேன் பாட்டி, பால் வாங்குறதுக்கு. எங்க இந்த அண்ணாச்சி கிடைக்காம போகிற? ஆமாம் பாட்டி, அங்கே தான் போகிறேன். நல்லதா போச்சு. எம்மாடி எனக்கு ஒரு 2-3 வெத்தலை பாக்கு வாங்கிட்டு வரியா? வாய் நமங்குது. இது வெத்தலை பாக்கு வாங்கணுமா? பாட்டி எனக்கு அதெல்லாம் வாங்கி பழக்கம் இல்லை பாட்டி.
எம்மாடி அவன்கிட்ட சொல்லு, இந்த செல்லம்மா பாட்டி வெத்தலை பாக்கி கேட்டவ, பைசா அப்புறமா தாரேன்னு சொன்னவ அப்படின்னு சொல்லு, அவன் கொடுப்பான். நான் அப்புறம் போகும்போது காசு கொடுத்துக்கிட்டேன். அவனுக்கு தெரியும், என்ன நல்லா தெரியும், நிற்க ஆளு. சரியா? ஐயோ கடவுளே, பேசாமல் ஒரு பால் பாக்கெட்டை ஆர்டர் போட்டு விட்டுருக்கலாம், வீட்டுக்கே வந்திருக்கும். இப்படி ஊர் ஊராக சுத்த வேண்டியதாக இருக்குது. என்னம்மா எதுவும் பதில் சொல்லாமல் இருக்க? உங்கள் அம்மா ஏசுவாவளோ? இல்லை பாட்டி, அதெல்லாம் இல்லை. நான் வாங்கிட்டு வரும்போது இப்படி வரமாட்டேனே. எம்மாடி, எனக்கு நடக்க கலையிலம்மா, அதுக்கு தான் வாங்கிட்டு சொன்னேன். ஐயோ சரி பாட்டி, நான் வரும்போது இப்படியே வரேன், வாங்கிட்டு வரேன். சரிம்மா சரிம்மா, போயிட்டு வா. பரவாயில்ல, பணக்கார வீட்டு புத்தி இல்லை, நல்ல பிள்ளையா இருக்கு. போகிற இடத்துலையும் சந்தோஷமா இருக்கட்டும். நம்ம தெருவில் உள்ள பயல்கிட்ட வெத்தலை பார்க்க வாங்கித்தானே கேட்டா நம்மளையே ஏசி விட்டு போயிடுவானுங்க. சரி, வயசான கிளவி கேட்குதே, வாங்கி தருவோன்னு கிடையாது. இந்த பிள்ளை பரவாயில்ல, உமா நல்லா வளர்த்துருக்கான். கல்யாணம் நம்மளை கூப்பிட்டாலும் இல்லைனாலும் போய்கிடணும். பெரிய இடம்லாம் சாப்பாடெல்லாம் நல்லா இருக்கும். ஆமா, என்னம்மா வேணும்? அண்ணே, ஒரு பாக்கெட்டு மில்மா பால் கொடுங்கண்ணே. இருமா, என்ன எடுத்து தாரேன். சாருக்கு ஸ்நாக்ஸ் ஏதாவது வாங்கிட்டு போகலாம். அவளுக்கு தான் இந்த கடையில் உள்ள ஸ்நாக்ஸ்லாம் ரொம்ப பிடிக்குமே. போயிட்டு அவளுக்கு ஒரு கப் காஃபி போட்டு கொடுத்துட்டு அப்படியே பிஸ்கெட் ஏதாச்சும் வாங்கிட்டு போகலாம். அண்ணே, பிஸ்கெட் பாக்கெட் இதெல்லாம் இருக்கு. என்ன முன்னாடி வச்சிருக்கேம்லாமா, அதில் எது வேணும்னு சொல்லி எடுத்தாரேன். சரிண்ணே. எம்மாடி, நீ இந்த சேகர் அவங்க முக தானே? ஆமாண்ணே. சரி சரி சரி, உனக்கு தானே கல்யாணம் அடுத்த வாரம்? ஆமாண்ணே, எனக்கு தான் கல்யாணம். உங்கள் அப்பா எப்பவும் வருவாங்க, வரும்போதெல்லாம் என்கிட்ட சொல்லும், என் மோளு கல்யாணம் வச்சிருக்கேன், வந்துரு வந்துரு அப்படின்னு. அப்படியா? கண்டிப்பாக கல்யாணத்துக்கு வந்துருங்கண்ணே. சரி சரிம்மா, கண்டிப்பாக வீட்டில் எல்லாரையும் கூப்பிட்டு வந்துடுவோம்லா. சரி இருமா, உனக்கு நான் பால் எடுத்து தரேன். வேறு ஏதாச்சும் வேணுமா? இல்லைண்ணே, பால் பிஸ்கெட்டு மட்டும் கொடுங்க, போதும். சரிம்மா, காசு கொண்டு வந்திருக்கியா இல்லை அப்பா கணக்கில் எழுதி வைக்கிட்டா? அப்பா கணக்கு இங்கேயே வச்சிருக்காங்களா? ஆமாம்மா, இங்கே வச்சிருக்காவ. அப்பப்போ பால் ஏதாவது வாங்கிட்டு போவாங்களா, அப்போ கையில் காசு இருக்காது. என்கிட்ட இந்த ஃபோன்பே அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதனால் அப்புறம் வரும்போது தாரேன் அப்படின்ட்டு எழுதி வச்சுட்டு போவாங்க. ஐயோ, என்கிட்டயும் ஃபோன்பே தானே இருக்கு, நான் ஸ்கேன் பண்ணி பே பண்ணலான்னு நினச்சேன். இருக்கட்டுமா, நான் அப்பா கணக்கில் எழுதி வச்சுக்கிட்டேன். சரியா? சரிண்ணே. டேய் குட்டி பையா, உனக்கு என்னடா வேணும்? எட்ட மாட்டேங்கோ. ஆமாக்கா, எட்ட மாட்டேங்க. என்னடா வேணும் உனக்கு? நான் எடுத்து தரேன். எனக்கு அந்த சாக்லேட் வேணும். அப்படியா? சரி இரு, அக்கா அந்த அண்ணன்கிட்ட சொல்லியே உனக்கு எடுத்து தருவாங்க. தம்பி, ஒரு பாக்கெட் சிக்கன் மசாலா கொடுமா. அக்கா எடுத்து தரேன். வேற என்ன வேணும்? 1 கிலோ வெங்காயம் கொடுத்துரு, ஒரு பாக்கெட்டு சிக்கன் மசாலா கொடுத்துரு. சரிக்கா, நான் எடுத்து தரேன். அண்ணே, கீழே ஒரு குட்டி பையன் நிற்கான், அவனுக்கு எட்ட மாட்டேங்கு, சாக்லேட் ஏதோ கேட்கான், எடுத்து கொடுங்களேன். என்ன எடுத்து தரேம்மா. நீயா? ஐயோ, இவங்க இங்க என்ன பண்றாங்க? சீ, யாரும் மூஞ்சில முழிக்க கூடாதுன்னு நினைச்சனோ அவன் முன்னாடியே வந்து நிக்கே. என் மவனை கொன்ன கொலகாரி. என்ன இந்த அக்கா இந்த பிள்ளைய பார்த்து ஏதோ பேசிட்டு இருக்கா? ஒருவேளை ஃபோன்ல எதுவும் பேசிட்டு இருக்காவளோ? என் பையனோட வாழ்க்கையே அழிச்சிட்டு எப்படிதான் இப்படி சந்தோஷமா கல்யாணம் பண்ணி போக முடியுதோ? இந்த ஊருக்கு வரும்போதே நினைச்சேன் இவன் முன்னாடி மட்டும் போயிடவே கூடாதுன்னு. ஃபர்ஸ்ட் இந்த ஊருக்கே வரக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். ஆனா என்ன பண்ணதுக்கு வேற வழி இல்லை, வந்துதான் ஆக வேண்டிய நிலைமை. இவன் முன்னாடி வந்து நிக்கிறதுக்கே எனக்கு அருவருப்பா இருக்கு. எம்மாடி, இவங்க உன்னை பத்தி பேசுறாங்களா? யாரை பத்திமா பேசிட்டு இருக்காவே? யாரையும் நல்லா ஏசிட்டு இருக்காவல? ஆமா, இந்த நிக்கலா இவளை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். ஏக்கா, எதுக்குக்கா அந்த பிள்ளைய எப்படி ஏசிட்டு இருக்கீங்க? பாவம்க்கா, அந்த பிள்ளை யாரையுமே காயப்படுத்த மாட்டா, நீங்க பார்த்தா இப்படியெல்லாம் ஏசிட்டு இருக்கீங்க. ஏய், உனக்கு எதுக்கு? கடையில சாதனம் வாங்க வந்தா அதை மட்டும் கொடு. அண்ணே, பால் பாக்கெட்டு கொடுங்கண்ணே, நான் போறேன். ஃபர்ஸ்ட் நான் கேட்ட பொருளை எடுத்துட்டா, அதுக்கு அடுத்தது அவளுக்கு கொடு. அவங்களுக்குள்ள பொருளை எடுத்து கொடுங்கண்ணே, அப்புறமா நான் வாங்கிக்கிடேன். சீ, மூஞ்ச பார்த்தாலே எரிச்சலா வருது. எப்படியெல்லாம் இருக்காவ, கொஞ்சம் கூட குற்றோணச்சியே இல்லாத பிள்ளையா இருக்கு. சை, இந்த பொம்பளை என்ன இப்படி பேசிட்டு இருக்கு? இதுக்குள்ள பொருளை கொடுத்து விட்டுருவோம் ஃபர்ஸ்ட். ஏக்கா நின்னுக்கிடுங்க, எடுத்து தரேன். ஏய், நான் இந்த ஊரை விட்டு போற வரைக்கும் என் கண்ணு முன்னாடி வந்துடாத. உன்னை பார்த்துட்டு போனாலே விளக்கம் கிடையாது. என் பையன் உன்னை கல்யாணம் பண்ணணும்னு சொன்ன போதே அவனை இந்த ஊரை விட்டு கூட்டிட்டு போயிருக்கணும். ராசி இல்லாதவா, அடுத்து எவனையோ கொல்லதுக்கு பிளான் போட்டாச்சு. சாரு, இது அந்த வருண் அண்ணனுக்கு அம்மா தானே? ஆமா பூமாரி, இவங்க இங்க என்ன பண்றாங்க? இப்பதான் இந்த ஊரை விட்டு போயிட்டாங்களா? பாவம் ஜானு அக்கா அழுதுட்டே நிக்காங்க. எப்படி எல்லாம் அசிங்கமா பேசுறாங்க பாரு. ஜானு அக்கா திருப்பி எதுவுமே சொல்லாம எதுக்கு இப்படி நிக்காவ? ஆமா, அக்கா எதுக்கு இப்படி நிக்கான்னு தெரியலையே. திருப்பி யாசி இருக்கலாம்ல. அக்கா யாசலன்னா என்ன? அவ பாவம், அவ யாரையுமே கஷ்டப்படுத்த மாட்டா. அதனாலதான் இப்படி எதுவுமே சொல்லாம நிக்கா. ஆனா நான் விட மாட்டேன். இன்னைக்கு இந்த பொம்பளை 4 நறுக்குன்னு கேட்கலன்னா எனக்கு தூக்கமே வராது. சாரு, என்ன ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கீங்க? சாரு, சும்மா இரு சாரு, எதுவும் பேசாத, நம்ம வீட்டுக்கு போலாம். நீ சும்மா இருக்கா? நீ எதுவுமே பேசாம சைலண்டா இருக்கிறதுனாலதான் இந்த பொம்பளை ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கா. ஏய், என்ன நீ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க? வயசுக்கு மரியாதை கொடுக்க தெரியாதோ? 2 பேரையும் நல்லா வளர்த்து விட்டுருக்காங்க உங்க அம்மா.
பத்தி, எங்க அக்கா பத்தி, எங்க ஃபேமிலி பத்தி எல்லாம் பேசுனீங்க, அப்புறம் நடக்கிறதே வேற. என்ன பண்ணுவ? என்ன வேணாலும் பண்ணுவேன். போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். நீ எதுக்குக்கா அழுதுட்டே இருக்க? இந்த பொம்பளை பேசுறதுக்கு திருப்பி நல்ல 4 வார்த்தை கேட்கணும் தெரியாது? நீ அழுதுட்டே நிக்கிறதுனாலதான் உன்னை இப்படி ஏசிட்டு இருக்காங்க. அவங்க பையன் ஒழுங்கா ட்ரை பண்ணாததுக்கு நீ என்ன பண்ணுவ? இங்க பாரு, என் பையனை பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்ன அருகதையும் கிடையாது. அதே மாதிரி எங்க அக்காவை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. சாரு, வா நம்ம வீட்டுக்கு போலாம். நம்ம இங்க நிக்கும் போதுதான் அவங்க அதிகமா பேசுறாங்க. நம்ம போயிட்டா எந்த பிரச்சனையும் இல்லைல்ல. சும்மா இருக்கா, இவகிட்ட எல்லாம் 2 வார்த்தை கேட்கலன்னா எனக்கு ஆத்திரமா அடங்காது. சீ, உங்க புத்திக்கெல்லாம் தான் உங்க வாழ்க்கையே இப்படி ஆயிடுச்சு. எங்க லைஃபுக்கு என்ன, நாங்க நல்லா சந்தோஷமா தான் இருக்கோம். உங்க புத்திக்கு தான் உங்க பையனுக்கு இப்படி ஆயிடுச்சு. சாரு, என்ன சாரு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? பேசு, நல்லா பேசு. உங்க அக்கா பண்ண தப்புனால நான் என் பையனே இழந்துட்டு நிக்கேன். என் நிலைமை தான் நாளைக்கு உங்க வீட்டுக்கு வரும். பாரு சாரு, நீ பேசினதுக்கு தான் அவங்க இப்படி சாபம் விடுறாங்க. அக்கா, நீ பயப்படாத. நல்லவங்க சாபம் போட்டாதான் பலிக்கும். இவங்கள மாதிரி இருக்கிறவங்க சாபம் போட்டா பலிக்காது. நம்ம நல்லா சந்தோஷமா தான் இருப்போம். நீ பேசாம இரு. உன் கல்யாணம் அது எப்படி நடக்குன்னு நான் பார்க்க தானே போறேன். பாருங்க பாருங்க, எங்க வீட்டு விசேஷம் ரொம்ப நல்லா நடக்கும். ஜானுக்கா, அழாதீங்க. நான் என்ன தப்பு பண்ணேன்னு எனக்கு தெரியல. எதுக்கு அவங்க என்ன இப்படி எல்லாம் பேசிட்டு போகணும்? அந்த பொம்பளை புத்தியே அதான். தெரிஞ்சு நீ எதுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்க? இப்ப எதுக்கு தான் தூக்கி பிடிச்சிட்டு ஊருக்கு வந்திருக்குன்னு தெரியல. அதுவும் கரெக்டா உன் கல்யாண டைம்ல. எவனாச்சும் ஊர்ல இருக்கிறவ தான் வத்தி வச்சிருப்பா. அதனாலதான் அவ இப்படி வந்திருக்கா. நீ வாக்கா, நம்ம வீட்டுக்கு போலாம். சாரு, நீ போ சாரு. நான் இந்த கடைக்காரன்ட்ட சொல்லிட்டு வரேன். மாதிரி இங்க நடந்த விஷயம் எல்லாம் அப்பாட்ட சொல்லிட்டாங்கன்னா அப்ப ரொம்ப வருத்தப்படுவாங்க. ஆமா, அதுவும் கரெக்ட் தான். அண்ணே, சொல்லுமா, யாருமா அந்த பொம்பளை இப்படியெல்லாம் பேசிட்டு போறா? எனக்கே கஷ்டமா இருக்கு கேட்கறதுக்கு. அது ஒன்றும் இல்லைண்ணே, ஒரு சின்ன பிரச்சனை. ஆனால் நீங்கள் எங்களுக்கு ஒரு உதவி பண்ணணும். தயவு செஞ்சு இங்கே நடந்தது எதுவுமே அப்பா கிட்ட சொல்லாதீங்க. எப்படிம்மா ஒரு பொம்பளை வந்து உங்களை இப்படியெல்லாம் ஏசிட்டு போறா? போதாததுக்கு சாபம் விட்டுட்டுலாம் போறா. இதெல்லாம் பார்த்துட்டு எப்படிமா அப்பா கிட்ட சொல்லாம இருக்க முடியும்? அண்ணே, தயவு செஞ்சு அப்பாக்கு எதுவும் சொல்லாதீங்க. அப்பாக்கு தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவாங்க. அப்புறம் இந்த பிரச்சனை ரொம்ப பெருசாயிடும். அதான் நான் நல்லா ஏசி விட்டுட்டோம்ல. இருந்தாலும் அண்ணே, எங்க வீட்டுல விசேஷம். இந்த டைம்ல இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் ஆயிடுச்சுன்னா மாப்பிள்ளை வீட்டுல தெரிஞ்சு பெரிய பிரச்சனை ஆயிடும். நீங்க சொல்லதும் கரெக்டு தான். தயவு செஞ்சு அப்பா கிட்ட எதுவுமே சொல்லாதீங்க. இதை நாங்களே பாத்துக்கிடுறோம். ச்சே, எவ்வளவு மனசாட்சி இல்லாத பொம்பளையா இருக்கு. அவங்க அப்பவே அப்படிதான். நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க. ஏமாடி, நீ எதுவும் வருத்தப்படாதம்மா. ஊருக்கு ஒன்று இப்படி தான் இருக்கு. சரிம்மா, நீங்க சொன்ன மாதிரி நான் அப்பா கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேன். ஆனா இன்னொருக்க இந்த மாதிரி இந்த பொம்பளை பேசிச்சுன்னா கண்டிப்பா நான் அப்பா கிட்ட சொல்லிடுவேன். சரிண்ணே, இப்போ இங்க நடந்தது மட்டும் யாருக்கும் தெரிய வேண்டாம். சரிம்மா. இந்தம்மா, நீ கேட்டதெல்லாம் இதுல இருக்கு. சரிண்ணே, நாங்க வரோம். சாரு, வா வீட்டுக்கு போலாம்.